ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நரிமையான அந்த செய்தி வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாவரோடும் கூட உமது கிருபை தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். செய்தியின் தலைப்பு: உன்னை மீட்டுக்கொண்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவனுமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது, யாக்கோபு என்று சொல்லிவிட்டு உன்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் என்று சொல்லிவிட்டு உன்னை உருவாக்கினவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இஸ்ரவேலே என்று சொல்லுகிற காரியத்தை அறிந்திருக்கிறோம். அதை போல ஆண்டவர் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் யாக்கோபா இருந்தபோது அவன் பட்ட பாடுகள், துன்பங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ஆகையால் தான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பாடுகள், துன்பங்கள் நம்மை ஒருபோதும் அழிப்பதில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர் நம்முடனே கூட இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது ஆதாமை பூமியின் மண்ணினாலே சிருஷ்டித்தார், அவனை உருவாக்கினார், ஏதேன் தோட்டத்திலே வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனத்திலே, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த யாக்கோபு முதலாவது மாமனாரிடத்திலே வேலை செய்ததை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனத்திலே, 20 வருடமாய் உம்மிடத்தில் இருந்தேன் என்று லாபானை பார்த்து கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த லாபான் யாக்கோபனுடைய தாய்மாமனாக அங்கே பார்க்கிறோம். முதலாவது யாக்கோபு அங்கு எத்தன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். ஆகையால் தான் அவன் பெயரை மாற்றுகிறார். அங்கு என்ன சொல்கிறார்? யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்கிறார். யாக்கோபே என்று சொல்லும்போது உன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்துப்பார், உன்னுடைய பழைய சுபாவத்தை நினைத்துப்பார் என்று சொல்கிறார். அவன் முதலாவது அண்ணனை ஏமாற்றினான். ஒரு டம்ளர் பயிற்றங்கொழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கினான். அது ஆசீர்வாதமாக அமையவில்லை. இரண்டாவது, 20 ஆண்டுகளாக ராகேலுக்காக 7 ஆண்டுகளும் லேயாளுக்காக 7 ஆண்டுகளும், அதற்கு பிறகு குடும்பத்திற்காக 6 ஆண்டுகளும், இப்படியாக 20 ஆண்டுகளை
அவன் லாபானோடு செலவிட்டு அவன் வாழ்ந்து வந்ததை பார்க்கிறோம். அப்படியாக அவன் போராடி எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றாலும் ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார் யாக்கோபு என்று. ஆகையால் தான் அந்த இடத்திலே யாக்கோபு தனித்து போராடி ஜெபித்தான் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போகவிடேன் என்று சொல்லி. ஆகையால் நம்முடைய பழைய சுபாவங்களை ஆண்டவர் அடிக்கடி நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கையில் இருக்கும்போது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, வறுமையிலிருந்து தேவன் நம்மை மீட்டு கொண்டார். ஆகையால் தான் சொல்கிறார், நீ என்னுடையவன் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோவே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அவர் கூறுகிறார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இப்பொழுது நீ என்னுடையவனாய், மீட்கப்பட்டவனாய், உருவாக்கப்பட்டவனாய், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் இருக்கிறபடியினாலே நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அங்கே சொல்லும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நானே கர்த்தர், எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உன் தேவனாயிருப்பேன் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்கள் சுமத்தின சுமைகளை நீக்கினேன், உங்களை விடுவித்தேன், உங்களை மீட்டு கொண்டேன், உங்களை என்னுடைய ஜனமாக சேர்த்து கொண்டேன், ஆகையால் உங்கள் தேவனாயிருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாயிருந்த நாட்களிலே நம்மை சுமைக்கு விலக்கினார், நம்மை விடுவித்தார். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் பாவம் என்கிற சுமை நம் இருதயத்தையும் சரீரத்தையும் தோள்களையும் அழுத்தி கொண்டிருந்தது. அங்கேதான் சங்கீதம் 81:6வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் உன்னை எகிப்தியரின் உன்னுடைய தோலை சுமைக்கு விலக்கினேன், அவனுடைய கைகளை கூடைக்கு தப்புவித்தேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுமைகள், பாவம் என்கிற சுமையிலிருந்து நம்முடைய தோலை விலக்கினார், மீட்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்கள் சாபங்களிலே சிக்குண்டவர்களாய், அடிமைப்பட்டவர்களாய், நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து காணப்பட்ட போது தேவன் நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டார். யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவும் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும்
விடுவிக்கவும் உன்னை ஒளியாக வைத்தேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் குருடருடைய கண்களை மட்டும் அவர் திறக்கவில்லை, கட்டுண்டவர்களை, சிறையில் இருந்தவர்களை மட்டும் விடுவிக்கவில்லை. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி கண்களிருந்தும் குருடராய், காதுகளிருந்தும் செவிடராய், இருதயம் இருந்தும் மதியற்றவர்களாயிருந்த நம்மை அவர் நம்முடைய கண்களை திறந்தார். காவலிலிருந்து, பிசாசின் கட்டுகளில் இருந்த நம்மையும் உங்களையும் அவர் விடுவித்தார். இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்தார், பேதுரு சிறையில் இருந்தார், யோவான் ஸ்நானகன் சிறையில் இருந்தார். எழுத்துப்பூர்வமாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆனால் அதையே இங்கு வேதம் குறிப்பிடவில்லை. இங்கு இருளில் இருக்கிறவர்களை இருள் என்கிற சிறையில், வறுமை என்கிற சிறையில், தரித்திரம் என்கிற சிறையில், பாவம் என்கிற சிறையில், சாபம் என்கிற சிறையிலிருந்து அநேக பரிசுத்தவான்களை விடுவித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகியால் தான் வேதம் சொல்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். நம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கக்கூடாதபடிக்கு, முன்னேற்றமடையாதபடிக்கு, செழிப்படையாதபடிக்கு, வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசு நம்மை எந்த விதத்திலும் அடிமைப்படுத்தியிருந்தாலும் இங்கு தேவன் குறிப்பிடுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து என்று சொல்லி. வெண்கல கதவுகளை எத்தனை சம்மட்டிகளாலும் சுத்திகளாலும் இரும்புகளால் எத்தனை முறை அடித்தாலும் வெண்கலம் எப்படி அனைத்து அடிகளையும் வாங்கி கொண்டு அது ஒரு இம்மியளவு கூட வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை வழிவிடாதோ, அதை போல வெண்கல கதவுகளை போல அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்தாலும் அதையும் உடைப்பேன் என்று சொல்கிறார். இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன் என்று சொல்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடையவர்களுக்கு, தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்படுகிறோம். உன்னை தேவன் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருந்தால் யாராலும் நம்ப முடியாத, யாராலும் அறிவிக்க முடியாத, யாராலும் தன் வாயினால் விவரிக்க முடியாத உன்னதமான ஆசீர்வாதத்தை உனக்கு தர வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 49:1, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று ஏசாயா கூறுகிறார். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே 2 நபர்களை குறித்து பிரஸ்தாபமாய் பேசப்படுகிறது. ஒன்று யோவான் ஸ்நானகன், மற்றொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக தாயின் வயிற்றில் இருக்கும்போதே இப்படியாக அவர்கள் இருப்பார்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டது.
அதேபோல் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் மக்களை தேவனிடத்தில் திருப்புவதற்கு ஏற்றவண்ணமாய் அவன் யோவான் ஸ்நானகனை கர்த்தர் பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவையும் அவர் திரளான ஜனங்கள் அவரை கண்டு அவரை பின் சென்றார்கள் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் அநேகரை திருப்புகிறதை பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, உலகத்திலே எத்தனையோ மக்கள் இருந்தாலும் வேதவசனம் சொல்லுகிறது, அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யம் என்னும் கேடகத்தினால் உன்னை சூழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி ஏசாயா 43:4 பார்க்கும் பொழுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்மை சிநேகித்தபடினாலே அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தம்முடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். இங்கே சொல்லப்படுகிறது, ஒருவன் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிற குமாரனை கடாட்சிப்பது போல என்று சொல்லி, உண்மையாகவே தேவன் உங்களை கடாட்சிப்பார். கடாட்சிப்பார் என்றால் என்ன அர்த்தம்? கிருபையாய் இரக்கம் செய்வார், கிருபையாய் இறங்கி நமக்கு உதவி செய்வார். நம்ம எந்த விதமான தகுதியும் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்வோமேயானால் அவர் கிருபையாய் தயவாய் நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி. தேவன் எந்த ஸ்தோத்திர பலியை அவர் விரும்புகிறார் என்றால், ஒரு மானானது வில்லினால் அடிபட்டு அம்பு அவன் உள்ளத்திலே இந்த சரீரத்திலே பாய்ந்த பொழுது அது உயிர் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு மருத்துவர் அந்த மானை காப்பாற்றுகிறார். அவனுடைய விளைவு என்ன என்று பார்த்தால், அந்த மானை அந்த அம்பை பிடித்து எறிந்துவிட்டு மானுக்கு காயத்தை கட்டுகிறார், காயத்தை ஆற்றி அனுப்பிவிடுகிறார். அந்த மான் கடந்து சென்று தன்னுடைய காயங்களை ஆற்றின மருத்துவருக்கு நன்றி கடனாக மற்ற அநேக மான்களை மருத்துவரிடம் அழைத்து வந்து, எனக்கு உதவி செய்ததைப் போல மற்ற மான்களுக்கும் உதவி செய் என்று அந்த மருத்துவரிடத்தில் மன்றாடினதாம். அதே போல நம்ம ஆண்டுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் எதுவென்றால், நம்மை போல பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நம்மை மீட்டதைப் போல அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை இயேசு கிறிஸ்து காண்பித்த அவரிடத்தில் நாம் அநேகரை அழைத்து வருவோமேயானால் அதுவே நாம் தேவனுக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ பயப்படாதே என்று சொன்னீர். அதே போல எங்களை மீட்டு கொண்டதைப் போல அநேகரை உம்மிடத்தில் மீட்புக்கு பாத்திரவான்களாக மாற்ற அநேகரை அழைத்து வர சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் செய்தருளும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமை அடைவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.